அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பூஜை அறை டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். பூஜை செய்யும்போது எத்தனை வெற்றிலை வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் மற்றும் பஞ்ச பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணீர் வைக்கும்போது எப்படி வைக்க வேண்டும், தண்ணீர் வைப்பதனால் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பூஜை அறையில் பொதுவாக பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் சுத்தமாகவும் எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு வச்சுருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம இல்லத்தில் தெய்வீக சக்தி அதிகரிக்கும். பூஜையோட படத்தை எப்போவுமே நம்ம பளிச்சுன்னு வச்சுருக்கணும். நம்ம பார்த்திங்கன்னா எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை மஞ்சள் குங்குமம்லாம் வைக்க வேண்டும் அப்படின்னா வாரம் ஒரு நாளாவது நீங்கள் வைக்கணும். தினமும் அன்றாட வைக்க முடியல அப்படின்னா கூட வாரத்தில் ஒரு நாளாவது அந்த மஞ்சள் குங்குமம் நம்ம வைப்பது நம்மளுடைய ஃபோட்டோ நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அப்படி இல்லைன்னா நமக்கு கொஞ்சம் மங்கலாக இருக்கும். அதிகமாக தூசி சேர்க்காமல் நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். நம்ம பூஜை படத்தை துடைக்கும் போது நம்ம என்ன சேர்த்து துடைக்க வேண்டும் அப்படின்னு பன்னீரை டிப் பண்ணி நம்ம துடைக்கணும். அப்படின்னா தான் நமக்கு ரொம்ப நல்லது. நம்ம முதல்ல டவலில் லைட்டாக தண்ணீரை தொட்டு நம்ம துடைச்சி விடணும். துடைச்சிட்டு அதற்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா பன்னீரை கொஞ்சம் அந்த டவலில் டிப் பண்ணி நம்ம மறுபடியும் பன்னீரால் நம்ம துடைக்கணும். துடைச்சிட்டு அதற்கப்புறம் சந்தனம், மஞ்சள், பச்சை கற்பூரம், ஜவ்வாது இதெல்லாம் கலந்து கொஞ்சம் பன்னீர் விட்டு கலந்து அதை நம்ம சுவாமிக்கு வைக்கணும். பொட்டு பார்த்திங்கன்னா பாதத்தில் வைக்கணும். ரொம்ப நல்லது பாதத்தில் வைப்பது. பாதத்தில் பிறகு சுவாமி கைகளில் அப்புறம் நம்ம நெற்றியில் நமக்கு எங்கெங்கே வைக்கணும் விருப்பம் இருக்கோ அத்தனை இடத்துல நம்ம வைக்கலாம். ரொம்ப நல்லது. பாதத்தில் கட்டாயமாக சுவாமிக்கு பூஜை படத்திற்கோ அல்லது சிலைக்கோ பார்த்திங்கன்னா பாதத்தில் நம்ம மஞ்சள் குங்குமம் வைப்பது நமக்கு ரொம்ப நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அவருடைய பாதத்தை நம்ம பார்க்கும்போது அவருடைய பார்வை நமக்கு கிடைக்கும். அடுத்து பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பூஜை செய்யும்போது எத்தனை விளக்கு ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறது சிம்பிளாக சொல்லிடுறேன். 3, 5, 7, 9 இந்த எண்ணிக்கையில் நம்ம தீபம் ஏற்றலாம். 2 அகல் விளக்கு ஏற்றுவதுலாம் நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 3 விளக்கு ஏற்றுவாங்க, 1 விளக்கு ஏற்றுவாங்க. 2 விளக்கும் ஏற்றுபவர்கள் பழக்கம் அதிகமாக இருக்கும். ஏன்னா 2 அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக 2 அகல் விளக்கு அல்லது 2 தீபம் ஏற்ற பழக்கமும் இருக்கின்றது. நம்ம பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ஒற்றைப்படையில் ஏற்றுவது ரொம்ப நல்லது. 1, 3, 5, 7, 9 இந்த கணக்கில் நம்ம தீபம் ஏற்றணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பஞ்சுத்திரியால் தீபம் ஏற்றுவது ரொம்ப நல்லது. பஞ்சுத்திரி, தாமரை தண்டு திரி நம்ம தீபம் ஏற்றுவது ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் பூஜை பண்ணும்போது வெற்றிலை பாக்கு எத்தனை வைக்க வேண்டும் அப்படின்னு வெற்றிலை பாக்கு வைக்கும்போது காம்பு கிள்ளணுமான்னு நிறைய பேர் கேட்பீங்க. காம்பு கிள்ளணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது. நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் தான் அதிகமாக இருக்கும். நம்ம பூஜையில் பார்த்தீங்கன்னா வெற்றிலை காம்பு கிள்ளிட்டு வைக்கணுமா அப்படின்ட்டு. கிள்ளிட்டு வைக்கிறனால தவறு ஒன்று கிடையாது. ஆனால் கிள்ள தேவையே கிடையாது. நம்ம அப்படியே காம்புடன் வைப்பதான் ரொம்ப நல்லது. காம்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சுவாமியும் குடியிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஐதீகம். நமக்கு காம்பு பகுதி, நடுப்பகுதி, நுனிப்பகுதியில் முப்பெரும் தேவியர்கள் குடியிருக்கிறாங்க. அதாவது லக்ஷ்மி தாயார், பார்வதி தேவி மற்றும் சரஸ்வதி தேவி 3 பேருமே ஒவ்வொரு இடத்துல குடியிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஐதீகம் இருப்பதனால நம்ம கிள்ளணும் அப்படிங்கிறது அவசியமே இல்லை. ஆனால் ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லக்ஷ்மி வெற்றிலும் காம்பு பகுதியில் மூதேவியும் குடியிருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. முப்பேறு தேவியர்கள் தான் குடியிருக்கிறாங்க. காம்பை கிள்ளணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் கிள்ளி பழக்கம் இருக்குது அப்படின்னாலும் அது தவறு கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா எத்தனை வெத்தலை வைக்கணும் அப்படின்னா ஒரு வெத்தலை மட்டும் வைக்கக்கூடாது. மற்றபடி 2 வைக்கலாம். ஒற்றைப்படையில் நம்ம வைக்கணும். 3, 5, 7, 9 இந்த மாதிரி வைக்கலாம். 5 வைப்பது ரொம்ப நல்லது. 2 வெற்றிலை தான் இருக்குது வைக்கலாமான்னு தாராளமாக வைக்கலாம். ஒன்று தவறு கிடையாது. 2 வெற்றிலை, 1 பாக்கு வைக்கலாம், 2 பாக்கு வைக்கலாம், 3 பாக்கு வைக்கலாம், 5 பாக்கு வைக்கலாம். 1 மட்டும் வைக்காதீங்க. அதாவது பாக்கு 1 வைக்கலாம், வெற்றிலை மட்டும் 1 வைக்காதீங்க. 1 2ஆக வைங்க. அப்படி இல்லைன்னா 3 வைக்கணும். ஒரு வெற்றிலை மட்டும் நான் வைக்கிறேன், ஒரு பாக்கு மட்டும் வைக்கிறேன் அப்படிங்கிறது சிறப்பாக சொல்லப்படலை. வைக்கிறனால தவறு ஒன்று கிடையாதுங்க. ஆனால் சிறப்பு பார்த்தீங்கன்னா ஒத்த வெத்தலைக்கு சொல்லப்படலை. 2, 3, 5, 7, 9, 11, 13 இந்த மாதிரி ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வைப்பது ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வெற்றிலையை நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா நம்ம தாம்பூலமாக நம்ம சாப்பிடலாம். அதாவது நம்ம அந்த வெற்றிலை அந்த பாக்கு வைத்து நம்ம சுண்ணாம்பு மட்டும் கொஞ்சம் வாங்கி வைத்து நம்ம சாப்பிட்ட பிறகு அந்த இதை வெற்றிலை நம்ம போடலாம். இல்லைன்னா வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்களுக்கு போட சொல்லலாம். இல்லைன்னா மற்றவர்கள் யாராவது உங்கள் வீட்டு பக்கத்தில் வெற்றிலை பாக்கு போடுற பாட்டி இங்கே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்து போட சொல்லலாம். இல்லை யாருமே இல்லை நாங்களும் போட மாட்டோம் அப்படின்னா இப்போ மழைக்காலம் அப்படின்னா அந்த கஷாயத்துக்கு நம்ம பயன்படுத்தி
பயன்படுத்தி கொள்ளலாம். வெற்றிலை வந்து நம்ம வெறுமனே சாப்பிடுவது ரொம்ப நல்லது, ஆரோக்கியத்திற்கு நல்லது. இல்லை அந்த மாதிரி சாப்பிட்டு பழக்கம் இல்லை அப்படின்னா நல்லா காய்ந்த பிறகு பூஜை குப்பையுடன் ஒன்று சேர்த்து போட்டுறணும். அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கிற செடிக்கு அடியில் போட்டுறணும், அல்லது மண்ணுக்கடியில் நம்ம போட்டுறணும், மண்ணுக்கிட்ட போட்டுறணும், இல்லைன்னா கால்படாத இடத்துல நம்ம போட்டுறணும். அடுத்து பார்த்திங்கன்னா பஞ்ச பாத்திரத்தில் தண்ணீர் வைப்பதுனால் நமக்கு என்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்குறதே தண்ணீர் தான். நேர்மறை ஆற்றல் வந்து நமக்கு அதிகமாக கொடுக்கறது வந்து தண்ணீர் தான். தண்ணீர் வைத்து வழிபாடு செய்வதுனால் குலதெய்வத்தோட அருளும் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கும், முன்னோர்களுடைய ஆசையும் நமக்கு கிடைக்கும். அதனால தான் பஞ்ச பாத்திரத்தில் தண்ணீர் வைப்பது ரொம்ப நல்லது. நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த பஞ்ச பாத்திரத்தில் என்னென்ன சேர்த்து எப்படி வைக்க வேண்டும் அப்படின்னா, சுத்தமான தண்ணீர், கொஞ்சம் துளசி இலை போட்டு நம்ம வைப்பது ரொம்ப நல்லது. பச்சை கற்பூர துண்டு இருக்குது அப்படின்னா அது கூட நம்ம போட்டு நம்ம வைப்பது ரொம்ப நல்லது. அது தீர்த்தமாக நம்ம வந்து சாப்பிடுவது ரொம்ப நல்லது. அடுத்து நீங்கள் வந்து வெறுமனை வந்து வைக்கவே கூடாது. பஞ்ச பாத்திரத்தில் தண்ணீர் பிடிச்சிட்டு அதை நம்ம வெறுமனை வைக்காமல் சுவாமிக்கு நெய்வேத்தியம் வைப்போம் பார்த்தீங்களா, அந்த நெய்வேத்தியம் தட்டிலே நீங்கள் வந்து ஓரமாக வந்து பஞ்ச பாத்திரத்தை வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியம் தட்டில் வைக்கல, சின்ன கிண்ணத்தில் தான் நெய்வேத்தியம் பண்ணுறேன் அப்படின்னாலும் நீங்கள் வந்து அதற்குன்னு சின்ன தட்டு நமக்கு இருக்கும், பஞ்ச பாத்திரத்து அளவுக்கு வந்து சின்ன தட்டு நமக்கு கிடைக்கும். அதில் வச்சு நீங்கள் வந்து தண்ணீரை வைங்க. அப்படி வைப்பதான் முறையானது, சரியானது. ஏன்னா இறைவனுக்கு வந்து வெறுமனை தரையில் வந்து எதுவுமே நம்ம வைக்கக்கூடாது. இப்போ கிண்ணத்தில் நீங்கள் நெய்வேத்தியம் வைத்தாலும் அடியில் வந்து ஒரு தட்டு வைத்து நீங்கள் வைக்கணும். மரியாதை செய்ய வேண்டும் அப்படின்னா இந்த மாதிரி தான் நீங்கள் செய்யணும். நெய்வேத்தியமாக இருந்தாலும் சரி, தண்ணீர் இருந்தாலும் சரி, வெறுமனை தரையில் நேராக டைரெக்டாக வைக்காமல் சின்ன தட்டுலேயோ அல்லது இலைக்கு மேலே கூட நீங்கள் வைக்கலாம். ஒன்று தவறு கிடையாது. வாழை இலை விரித்து அதில் வந்து ஒரு பக்கம் பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி வச்சிடலாம், கொஞ்சம் நெய்வேத்தியம் வைத்து கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம். இந்த மாதிரி பண்ணுவதான் நமக்கு வந்து சரியான பலனும் நமக்கு கொடுக்கும், முறையானதும் கூட. பஞ்ச பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து வழிபாடு செய்வது நமக்கு நிறைய மாற்றங்கள் கொடுக்கும். அதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி வைத்தா அப்படின்னா நமக்கு மறுநாள் வந்து குறையும். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அது செம்பு பாத்திரத்தில் வந்து தண்ணீர் வைத்தாலே குறையத்தான் செய்யும் ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா பல்லி ஏதாவது கூட குடித்திருக்கலாம், சரிங்களா. அதனால் வந்து தண்ணீர் குறைந்தால் நல்லதானா, நல்லதான், ஒன்று தவறில்லை. அது வந்து செம்பு பாத்திரத்தில் வைக்கிறதுனால தண்ணீர் குறையும். அதுக்குள்ளே இருக்கிற அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு தான் காரணம். அந்த செம்பு பாத்திரத்தில் தண்ணி வைக்கிறதுனால தான் நமக்கு குறையும். பித்தளை பாத்திரத்தில் வச்சாலும் குறையும். நமக்கு வந்து முதல் நாள் இப்போ வைக்கிறோம் அப்படின்னா மறுநாள் வந்து அந்தளவுக்கு குறையாது. 2 நாள் ஆச்சுன்னா நமக்கே தெரியும், நல்லா பாதி அளவு குறைஞ்சிருக்கும். அதே மாதிரி ஒரு 4 நாள் ஆகிடுக்கு அப்படின்னா நமக்கு வந்து தண்ணீர் கொஞ்சம் தான் இருக்கும், ஃபுல்லாக குறைஞ்சிருக்கும். அது வந்து அந்த பாத்திரத்தோட இதுதானே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. அப்படி இல்லைன்னா நம்மளுடைய பூச்சையில் இருக்கிற பல்லி ஏதாவது தண்ணீர் குடித்திருக்கலாம். அப்படி இல்லை என்றால் நல்லது தான், ஒன்றும் கெட்டது கிடையாது. பாத்திரத்தில் வந்து தண்ணீர் குறையுது அப்படின்னா நல்லது தான், அது பாத்திரத்தோட பிரச்சனை. அதனால் நீங்கள் அதெல்லாம் நினச்சி வந்து குழப்பிக்க தேவை கிடையாது. நிறைய பேருக்கு அந்த யோசனை இருக்கும், பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி வச்சா குறையுதே, அது என்ன காரணம் அப்படிங்கிறது யோசனைகள் இருக்கும். பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி குறையுது அப்படின்னா அந்த பாத்திரத்தோட தன்மை தானே தவிர மற்றபடி நீங்கள் ஒன்றும் நினச்சிக்க தேவையில்லை. பஞ்ச பாத்திரமும் நெய்வேத்தியமும் தினமும் வந்து நம்ம வந்து சுத்தப்படுத்தணுமா அப்படின்னா வெறுமனை தண்ணீரில் சுத்தப்படுத்தினா போதும், போட்டு நம்ம வந்து சோப்பு வச்சோ நம்ம சுத்தப்படுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது, லிக்விடை வச்சு சுத்தப்படுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் வந்து இந்த வாரம் ஒரு முறை இந்த பஞ்ச பாத்திரம் மற்றும் விளக்கு அதற்கடுத்து வந்து நெய்வேத்தியம் கிண்ணம் வாரம் ஒரு முறை நீங்கள் வந்து லிக்விட் வைத்து சுத்தப்படுத்தினா போதும். அன்றாட பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணீர் பிடிக்கும்போது லைட்டாக வந்து சுத்தப்படுத்திட்டு வெறுமனை தண்ணீரில் சுத்தப்படுத்திட்டு நீங்கள் வைக்கலாம். தினமும் வந்து நீங்கள் லிக்விடு போட்டு அலசணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. வாரம் ஒரு முறையாவது கட்டாயமாக வந்து பஞ்ச பாத்திரத்தையும் நெய்வேத்தியத்தை கிண்ணத்தையும் நம்ம கட்டாயமாக லிக்விடு வைத்து நம்ம சுத்தப்படுத்துறது ரொம்ப நல்லது. முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா விளக்கு கூட 2 வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் சுத்தப்படுத்தினாலும் இந்த பஞ்ச பாத்திரத்தை வந்து ஒரு 5 நாளைக்கு ஒரு முறை, ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாவது கட்டாயமாக சுத்தப்படுத்துங்க. அதுதான் நமக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா சுவாமிக்கு அதில் தான் நம்ம நெய்வேத்தியம் பண்ணுறோம், அதில் தான் பார்த்தீங்கன்னா நீர் வைக்கிறோம். அந்த நீர் வந்து நமக்கு நல்லது, அந்த மாதிரி வைப்பது வந்து இறைவனுக்கு வைப்பது ரொம்ப நல்லது. அதனால் உங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு 5 நாளைக்கு ஒரு முறை, ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாவது நல்ல லிக்விடை வைத்து சுத்தம் பண்ணுங்கள். தினமும் வந்து வெறுமனை தண்ணீரில் மட்டும் சுத்தப்படுத்தினா போதும். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து பூஜை டிப்ஸாக நிறையா சொல்கிறேன். உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அதை ஃபுல்லாக நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு பதிவில் நான் வந்து உங்களுக்கு வந்து பதிவாக நான் கொடுக்குறேன். இந்த தகவல் உபயோகமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்துக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் லைக் முன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு தகவலை சந்திக்கிறேன். நன்றி.